ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் திருச்செந்தூர் போயிருக்கேங்க. திருச்செந்தூர்ல போயி நம்ம எப்படி முறைப்படி நம்ம சாமி கும்பிடணும், அதை பத்தி ஃபுல்லா சொல்லப் போறேங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்ம கஷ்டங்கள் இருக்குங்க. அதாவது தொழில் கஷ்டம் இருக்குங்க, குடும்பத்தில கஷ்டம் இருக்குங்க, திருமண தடை இருக்குங்க. அதேமாரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருப்பாங்க. அதை பத்தி எப்படி நம்ம போனோம்னா, நம்ம நம்ம திருச்செந்தூர் முருகன வழிபட்டோம்னா, நம்ம வேண்டுதல முருகப்பெருமான் நிறைவேற்றுவார். அதை பத்தி ஃபுல்லா சொல்லப் போறேங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க திருச்செந்தூர் போற மாரி இருந்தா, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க திருச்செந்தூர் போற மாரி இருந்தீங்கன்னா, முதல் பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நைட்டு அங்க தங்காம இருக்கணுங்க. அதாவது பௌர்ணமி பூஜை நீங்க கலந்துட்டீங்கன்னா, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. நம்மளுடைய எல்லா கஷ்டமுமே தீர்ந்துருங்க. நீங்க பிளான் பண்ண மாரி இருந்தீங்கன்னா, முதல் பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நைட்டே அங்க திருச்செந்தூர் கடல்ல தங்கி இருந்துட்டு, காலைல எந்திரிச்சு நீங்க குளிச்சுக்கிட்டு நீங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நாழிகல்ல குளிச்சுட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடல்ல குளிச்சுட்டு, நீங்க தூண்டி விநாயகர நீங்க சாமி கும்பிட்டு, நேரா மூலவர் தரிசனம் பண்ணீங்கன்னா, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அப்படியே உங்களுக்கு போக முடியலைன்னா, நீங்க அடுத்து என்ன பண்ணலான்னா, நீங்க புதன்கிழமை நைட்டு நீங்க தங்காம பார்க்கணுங்க. அதாவது புதன்கிழமை மத்தியானமே அங்க ரீச் ஆகுற மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, புதன்கிழமை நைட் அங்க தங்கி இருந்துட்டு, வியாழக்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த நாள் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைங்க. நீங்க அந்த நாள் பார்த்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. நீங்க பௌர்ணமி அன்னைக்கு போங்க. இல்லைன்னா நீங்க புதன்கிழமை நைட் அங்கேருந்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானுக்கு உகந்த நாள். அந்த மாரி நீங்க பிளான் பண்ணுங்க. நீங்க உங்க வேண்டுதல கண்டிப்பா நிறைவேறுங்க. நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, நாழிக்கிணறு தான் குளிக்கோணுங்க. அந்த நாழிக்கிணறு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவிலுக்கு ஆப்போசிட்ல இது நுழைவாயிலுங்க. இந்த நாழிக்கிணறு நுழைவாயில் இருக்குங்க. அப்படியே நீங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நாழிக்கிணறு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல காசு வாங்கிட்டு இருந்தா, இப்ப காசு வாங்குறது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ரூ. 1 வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நீங்க உள்ள இறங்குனீங்கன்னா, அப்படியே லைனா கூட்டமா இருந்திருக்குங்க. சின்ன ஒரு ஒரு இது மாரி இருக்குங்க. அது வந்து அவங்க மோந்து மோந்து ஊத்திட்டு இருப்பாங்க. இது நம்ம கடல் பக்கத்துல இருக்க ரொம்ப ரொம்ப சுத்தமான தண்ணீங்க. இந்த நாழிகல்ல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம கடல்ல ந குளிக்க போகணுங்க. இதாங்க நாழிக்கிணறு. இங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்குங்க. இந்த நாழிகல்ல நம்ம குளிக்கிறதுக்காக லைன் நின்னுட்டுருக்குறேங்க. லைன் நின்னுட்டு நான் அப்படியே குளிச்சுட்டு, அப்படியே மேலே ஏறி வந்துட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கடல்ல போய் குளிக்க போறோங்க. கண்டிப்பா திருச்செந்தூர் போன மிகப்பெரிய தப்பு என்ன பண்றாங்கன்னா, நேரா போய் கடல்ல குளிச்சுட்டு, அப்படியே சாமி பார்க்க போயிர்றாங்க. நீங்க முதல்ல நாழிகல்ல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் தாங்க நம்ம கடல்ல நீங்க குளிச்சுட்டு, நீங்க ட்ரெஸ் மாத்துற இடம்லாம் இருக்குதுங்க. இல்லைன்னா நீங்க ரூமுக்கு போய் மாத்திட்டு, இல்லைன்னா உங்களுக்கு அந்த பாத்ரூம்ஸ்லாம் இருக்குங்க. நீங்க மாத்திட்டு உங்க லக்கேஜ் கவுண்டர் இருக்குதுங்க. நீங்க லக்கேஜ் கவுண்டர் வச்சுட்டு, நீங்க ஈர துணியோட கண்டிப்பா கோயிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க முதல் நாளைக்கும் குளிங்க. 2வது கடல்ல குளிங்க. கடல்ல குளிச்சுட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த தூண்டிகை விநாயகர்ன்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டிகை விநாயகரை நீங்க சாமி கும்பிடுங்க. இதுதாங்க அந்த தூண்டிகை விநாயகருங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்குதுங்க. நீங்க யார கேட்டாலும் சொல்லுவாங்க. முதல்ல நீங்க நாளைக்கெல்லாம் குளிச்சுட்டு, கடல்ல குளிச்சுட்டு, அடுத்து தூண்டிகை விநாயகர் நீங்க சூர தேங்காய் இருக்குங்க. அன்னைக்கு கண்டிப்பா இத உடைச்சிட்டு, எ நீங்க சாமியெல்லாம் கும்பிட்டு, அடுத்தது தாங்க நம்ம மூலவர் தரிசனம் பார்க்க போகணுங்க. நீங்க சாமி பார்க்க பார்த்தீங்கன்னா, பொது தரிசனம் போய்க்கலாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த மணியடி தரிசனம்னு சொல்லுவாங்க. அந்த ரூ. 100 தரிசனம். இந்த ரூ. 100 டிக்கெட் வழியாவும் நீங்க போலாங்க. இந்த ரூ. 100 டிக்கெட் வழியா நீங்க போனீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க கோயிலுக்கு உள்ள போயிருங்க. முதல்ல எப்ப நம்ம கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பலிபீடம் கும்பிடணுங்க. அடுத்து கொடிமரம் கும்பிடணும். கொடிமரம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மூலவர பார்க்கணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த லைன் போறங்காட்டுக்கு, பொது தரிசனம் போறங்காட்டி நம்ம பார்க்க முடியாதுங்க. நீங்க சாமி கும்பிட்டு வந்தும் கூட நீங்க கொடிமரம் பாருங்க. இதுக்குள்ளே ஒரு உலக அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கொடிமரம் தான் இருக்குங்க. பட் இந்த திருச்செந்தூர் கோயில்ல 2 கொடிமரம் இருக்குங்க. இந்த 2 கொடிமரத்துக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய கதையா இருக்குங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேங்க. நீங்க மூலவர சாமி கும்பிட்டு அப்படியே வெளிய வந்தீங்கன்னா, இதாங்க குரு தட்சிணாமூர்த்தியோட கோயிலுங்க. நீங்க உள்ளுக்குள்ளேயே இருக்குதுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. நீங்க வியாழக்கிழமை போனீங்கன்னா, இந்த நம்ம வேண்டுதல் பரிகாரம் கண்டிப்பா நிறைவேறுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்ல ஒரு பொருளாதார சிக்கல் எல்லாமே தீருங்க. இதான் குரு பகவானுங்க. நீங்க மனமார வேண்டிக்கிங்க. கண்டிப்பா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா நம்ம வேண்டு நிறைவேறும். இந்த குரு பகவான் தாங்க இந்த சாமி பார்க்க தான் நெறைய பேர் நம்ம திருச்செந்தூருக்கு வராங்க. இந்த குரு பகவானோட திருத்தலம் பார்த்தீங்கன்னா, இதுதாங்க.
அப்படியே நீங்க வந்து சாமி வந்து நீங்க மூலவர் பார்த்துட்டு, நீங்க குரு பகவான் பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வெங்கடாச்சலபதி இருப்பாங்க, பெருமாள் இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்கடாச்சலபதி என்ன சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நின்ற கோலத்திலும் பார்க்கலாம், அல்லது சயன கோலத்திலும் பார்க்கலாம். இந்த மாரி இந்த நின்ற கோலத்திலயும், சயன கோலத்திலும் நீங்க உலகத்தில எந்த கோயிலையுமே ஒரே சமயத்தில பார்க்கவே முடியாது. இந்த திருச்செந்தூர்ல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாள வந்து நின்ற கோலத்திலும், பக்கத்திலேயே இருக்கிற நம்ம சயன கோலத்தில பார்க்க முடியுங்க. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க திருச்செந்தூர்ல. நீங்க அப்படியே வந்தீங்கன்னா, வந்து வள்ளி குகை இருக்குங்க. இந்த வள்ளி குகை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க திருச்செந்தூர்ல. உங்களுக்கு திருமண தடை, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த இடத்துல வந்து தொட்டில் கட்டி வேண்டிக்குவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறுங்க. இதுக்காக வந்து நெறைய பேர் வந்து நம்ம வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து தொட்டில் கட்டி இது பண்றாங்க. உங்களுக்கு யாராவது நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, நீங்க இந்த மாரி விஷயத்த அவங்களுக்கு சொல்லுங்க. மேக்ஸிமம் இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுங்க. அதேமாரி நீண்ட திருமண தடை இருந்தாலும் இந்த மனசார உண்டி வேண்டிக்கிங்க. கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறுங்க. உள்ளேயே போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து வள்ளி குகையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விநாயகர் இருப்பாருங்க. அதையும் மறக்காம நீங்க கும்பிடுங்க. நீங்க வள்ளி குகைக்குள்ள போனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாதாள விநாயகர்ன்னு சொல்லுவாங்க. அந்த விநாயகர பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. ரொம்ப சின்ன இதா தான் இருக்குங்க. ஒ ஒ இந்த இந்த குகைக்குள்ள உள்ள போகும் பார்த்தீங்கன்னா வந்து, கரெக்ட்டா ஒரு 7 பேர் தான் போ முடியுங்க. 7 பேர் முடிஞ்சுனா, வெளிய வந்ததுக்கப்புறம் 7 பேர் போவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. நீங்க வள்ளி குகைக்குள்ள இந்த விநாயகரை நீங்க கண்டிப்பா கும்பிடுங்க. அடுத்து இந்த திருச்செந்தூர் முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் இலை விபூதிங்க. நீங்க வந்து இந்த கோயில்ல வந்து மூலவர தரிசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 100 குடுத்தீங்கன்னா, அந்த பன்னீர் இலை விபூதி குடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகப்பெருமான் வந்து அந்த போர்ல வந்து காயம்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 12 கரங்களாலே வந்து அந்த ஒரு விபூதி குடுத்தாங்க. அதே அந்த இப்போதான் அதே மாரி இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து கண்டிப்பா உள்ள போனீங்கன்னா, அந்த பன்னீர் இலை விபூதி வாங்கிட்டு, நீங்க வந்து எல்லா நோய்களுக்கும் மருந்து இது பயன்படுறாங்க. நீங்க வந்து கண்டிப்பா வாங்குங்க. வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு பூஜை பண்ணலாங்க. இது கண்டிப்பா வாங்க மறந்துறாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா, நீங்க ஒரு டைமையாவது அந்த அன்னதானத்துல நீங்க கலந்துக்குங்க. அன்னதானத்துக்கு எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒட்டுக்கா ஒரே டைம்ல வந்து 350 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாங்க. அதாவது பெரியவங்களுக்கு தனியாம வந்து சீனியர் சிட்டிசன் தனியா அன்னதானம் போடுறாங்க. அதே மாரி நார்மல்ங்களுக்கு பார்த்தா இங்க நம்ம தனியா அன்னதானம் போடுறாங்க. நீங்க ஒ நீங்க ஒரு மினிமம் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கனாவே, கண்டிப்பா உங்க அடுத்த பந்தியில் கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா, நீங்க அன்னதானத்த கண்டிப்பா கலந்துக்குங்க. நீங்க அன்னதானம் சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப நம்ம போன வந்து பலன வந்து ரொம்ப அடையுங்க. நீங்க கண்டிப்பா அன்னதானம் சாப்பிட மறந்துறாதீங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ் நீங்க நீங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு முதல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க புதன்கிழமை நீங்க போயிட்டு வியாழக்கிழமை வந்து சாமி தரிசனம் பாருங்க. அதாவது புதன்கிழமை நீங்க நைட்டு தங்கிட்டு வியாழக்கிழமை சாமி தரிசனம் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்ப போனாலும் சரிங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நாளைக்கு குளிச்சுட்டு, நீங்க வந்து கடல்ல வந்து நீங்க குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு, நீங்க வந்து தூண்டிகை விநாயகர் வந்து சாமி கும்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மூல தரிசனம் பாருங்க. நான் சொன்ன மாரி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்கள வேண்டுதல் வந்து இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றுவாருங்க. நன்றி, வணக்கம்.